அருமை இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினத்தில் குரானும் பைபிளையும் குறித்து சாத்தானை பற்றி இந்த இரண்டு புத்தகங்களும் என்ன சொல்லுகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லணும்னு விரும்புகிறேன். ஸ்லைடுக்கு நம்ம போகலாம். குரானில் இருந்து இஸ்லாமிய நம்பிக்கைகளின்படி தஜால் நபி ஈசா அதாவது இயேசு அவர்களால் அழிக்கப்படுவான். தஜால் வெளிப்பட்ட பிறகு நபி ஈசா அலை அவர்கள் வானத்திலிருந்து இறங்கி வந்து இஸ்ரேலில் உள்ள லூத் என்ற இடத்தில் தஜாலை கொன்று உலகை அழிவிலிருந்து காப்பாற்றுவார் என்று குறிப்பிடுகிறது. தஜால் பற்றிய இஸ்லாமிய நம்பிக்கைகள், அதாவது முதலாவது இந்த ஃபஸ்ட்டு போட்டிருக்கிற முன்னுரையில் நம்ம பார்க்கும் பொழுது இஸ்லாமிய நம்பிக்கைகளின்படி தஜால் என்பவர் யாரால் அழிக்கப்படுவார்னு பார்த்தீங்கன்னா நபி ஈசா அதாவது வேதாகமத்தின்படி இயேசு கிறிஸ்துவால் அழிக்கப்படுவார் அப்படின்றத குரான் முஸ்லிமர்களுடைய நம்பிக்கை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் இருக்கிற லூத் என்ற பகுதியில் தஜாலை கொன்று உலகத்தை அழிவிலிருந்து காப்பாற்றுவாருன்னு இஸ்லாமிய குரான் நமக்கு சொல்லுது. இன்னும் நம்ம கீழே பார்த்தீங்கன்னா தஜால் ஒரு பொய்யன். தஜால் என்ற சொல்லுக்கு பொய் பேசுபவன் அல்லது கண் கட்டு வித்தை செய்பவன் என்று பொருள். முஸ்லிமர்களுடைய நம்பிக்கையை பாருங்க, தஜால் ஒரு பொய்யன், பொய் பேசுகிறவன் அப்படின்றத குரானில் போட்டிருக்காங்க. நபி ஈசா அதாவது இயேசு கிறிஸ்து அவர்களின் வருகை, நபி ஈசா அலை அவர்கள் வானத்திலிருந்து இறங்கி வருவார்கள் என்று இஸ்லாமியர்கள் நம்புகிறார்கள். இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை இனி ஈசா வரப்போறாருன்னு அப்படின்றவுடைய நம்பிக்கை அவங்களுடைய நம்பிக்கை. தஜாலின் அழிவு, நபி ஈசா அவர்கள் தஜாலை கொன்று மக்களை தீமையிலிருந்து காப்பாற்றுவார்கள். அதே தான் திரும்பி போன விஷயம் என்ன சொல்லுச்சோ அதே தான் தஜால் அழிக்கப்படுவார், ஈசா காப்பாற்றுவார்ன்றத குரானில் போட்டிருக்காங்க. தஜாலின் சோதனைகள், தஜால் உலகை சோதிப்பதற்காக வெளிப்படுவான் என்றும் அவனது மாயாஜாலங்களால் பலர் ஈர்க்கப்படுவார்கள் என்றும் நம்பப்படுகிறது. சரி, இறை நம்பிக்கையாளர்களின் பாதுகாப்பு. இறை நம்பிக்கையாளர்கள் தஜாவை அடையாளம் கண்டு அவனது சூழ்ச்சிகளை முறியடித்து அவனை எதிர்க்க வேண்டும். அதாவது தஜால் என்பவன் மிகுந்த கொடூரன் என்றும் அவன் பொய் பேசுகிறவன்றும் அப்புறம் மாயாஜாலம் பண்ணி பலரையும் தான் பக்கமாக வசப்படுத்தி கொள்ளுகிற ஈர்ப்பு சக்தி உள்ளவன்றதையும் குரானில் நம்ம பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த குரானை நம்புகிற ஒவ்வொருவரும் எப்படி இருக்கணுமா, அந்த தஜால் அடையாளம் கண்டு கொண்டு அவனுடைய சூழ்ச்சியெல்லாம் முறியடிக்கணுன்றது குரானுடைய கருத்து. அதுக்கப்புறம் மேலே நான் படிக்கிறேன். குரானில் தஜாலின் ஆரம்ப வாழ்க்கையை பற்றிய நேரடி தகவல்கள் எதுவும் இல்லை. அதாவது தஜாலை எங்கே வந்தார், எங்கே பிறந்தார், எங்கே வாழ்ந்தார் என்ற தகவல்கள் இல்லை. ஆனால் இஸ்லாமிய நம்பிக்கைகளின்படி தஜால் ஒரு பொய்யன், மக்களை ஏமாற்றும் தீய சக்தி. அவர் ஒரு மனிதனாக தோன்றுவார், ஆனால் உண்மையில் அவர் ஒரு பெரிய தீமை என்றும் மக்களை தவறாக வழிநடத்துவார் என்றும் கருதப்படுகிறது. தஜால் இறுதி நாட்களில் தோன்றுவார் என்று இஸ்லாமியர்கள் நம்புகிறார்கள். அதாவது தஜாலை பொறுத்த வரைக்கும் குரானில் எப்படி குறிப்பிடப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏமாற்றுபவர், தந்திரசாலி, மனிதனாக தான் இருப்பார், ஆனால் இப்போ வரமாட்டார், அழிய போகிற நாளில் தோன்றுவார் அப்படின்றது இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை. அப்போது இந்த குரானில் பாருங்கள், அரக்கன் அப்படின்ற மற்றொரு பேரில் தஜாலை குறிப்பிட்டிருக்காங்க. இன்னும் நான் மேலும் படிக்கிறேன். குரானில் தஜால் பற்றிய நேரடி குறிப்புகள் குரானில் இல்லை, திரும்பவும் அதே தான். ஆனால் அவர் பற்றிய தகவல்கள் அதீல்களில் உள்ளன. அடுத்ததாக நான் வாசிக்கிறேன். தஜாலின் தோற்றம். இஸ்லாமிய நம்பிக்கைகளின்படி தஜால் ஒரு மனிதனாக தோன்றுவார், ஆனால் அவர் ஒரு கண் குருடாகவும் மற்றொரு கண் மிதக்கும் திராட்சை போலவும் இருக்கும் என்று குறிப்பிடுகிறது. அதாவது தஜாலுடைய எந்த வரலாறும் தெரியல, ஆனால் தஜால் பார்க்க எப்படி இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண் குருடாகவும் ஒரு கண் நொல்ல கண்ணாகவும் மற்றொரு கண் பார்த்தீங்கன்னா திராட்சை மிதந்துக்கிட்டு இருக்குமா அந்த கண்ணில் அப்படின்றது இவர்களுடைய நம்பிக்கை. தஜாலுடைய தீய செயல்பாடு, அந்த தஜால் என்னென்ன தீயமையான காரியங்களை செய்வான்றத குறிப்பிட்டிருக்காங்க. அவன் ஒரு பொய்யன் என்றும் மக்களை தவறாக வழிநடத்த பல சக்திகளை கொண்டிருப்பான் என்றும் கருதப்படுகிறது. தஜாலின் தோற்றம் அதாவது தஜாலுடைய தோற்றமோ
அதனுடைய இறுதி நாட்களை குறித்தும் பேசப்பட்டிருக்கு. இஸ்லாமியர்கள் நம்புவது என்னவென்றால், தஜால் உலக முடிவின் போது தோன்றுவார். மேலும் இது கியாம நாளின் அடையாளங்களில் ஒன்றாகும். அதாவது கடைசி அப்படின்ற அர்த்தத்தை தான் இவங்க கியாம அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அப்போது அரக்கன்றவர் இப்போ இருக்கிறாரு, ஆனால் இப்போ தெரிய மாட்டாராம். அதுதான் இவங்களுடைய நம்பிக்கை. சரி, நம்மளுடைய வேதாகமம் என்ன சொல்லுது சாத்தானை குறித்து? அவங்க தஜால் அப்படின்ற பெயரில் சொல்லி வைத்திருக்காங்க. நம்மளுடைய வேதத்தில் நம்மளுடைய பைபிள் என்ன சொல்லுகிறது என்பதை நான் வாசிக்கிறேன். பைபிளில் சாத்தான் அல்லது பிசாசு என்பவன் தேவனுக்கு எதிராக கலகம் செய்த ஒரு தேவதூதனாகவும் மனித குலத்தை சோதிப்பவனாகவும் சித்தரிக்கப்படலை, அதுதான் உண்மை. ஆனால் இது எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சித்தரிக்கப்படுகின்றார் என்ற ஒரு வார்த்தையை போட்டிருக்காங்க. ஆனால் வேதாகமத்தில் உண்மையான சம்பவங்கள் நிறையவே இருக்குது சாத்தானை குறித்து. அவர் கடவுளின் எதிராளியாகவும் பாவத்தின் மூலமாகவும் காட்டப்படுகிறார். பாவமே முழு உலகத்தை அதாவது மனிதர்கள் இன்னைக்கு தப்பு செய்கிற மூல காரணமே பிசாசு தான். அடுத்தது சொல்கிறேன், சாத்தானுடைய பெயரை குறித்து பைபிள் என்னென்ன குறிப்பிடுகுதுன்னு. பைபிளில் சாத்தான் பல பெயர்களில் வருது. அதில் பிசாசுன்னு சொல்லலாம், லூசிஃபர், எதிராளி, பொல்லாதவன். இன்னும் இதில் குறிப்பிடாத சில காரியங்களை பார்த்தீங்கன்னா கர்ச்சிக்கிற சிங்கம், வலு சர்ப்பம், திருடன், கொள்ளைக்காரன் அப்படின்ற நிறைய பேர் சாத்தானுக்கு உண்டு. சாத்தானுடைய தோற்றம் பைபிளில் எப்படி போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிக பிரகாசமான தேவதூதனாக இருப்பானா. தேவனுக்கு எதிராக அவன் கலகம் செஞ்சுருக்கிறான். பரலோகத்தில் இப்பொழுது இல்லை, இந்த வானம் பூமி உலகம் எதுவுமே உருவாக்கப்படாத முன்ன தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி தேவனுக்கு எதிராக வாழ்ந்தவன் இந்த பிசாசு. ஆனால் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி பிசாசு ஒளியின் தூதனை போல் இருப்பான்ற ஒரு வேத வசனம் நமக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பிசாசினுடைய வேலையை குறித்து பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, சாத்தான் மனித குலத்தை சோதிப்பதிலும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதற்கும் பாவத்தை தூண்டுவான். பாவத்தின் மூலமாக பல பொய்களை சொல்லி தூண்டுவான். மனிதர்களை வழி தவற செய்வான். அதுக்கப்புறம் சாத்தானுடைய முடிவை குறித்து வேதாகமம் எப்படி சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பைபிள் படி சாத்தான் ஒரு நாள் நரகத்தில் போவான், அங்கே அவன் என்றென்றைக்கும் தண்டிக்கப்படுவான் அப்படின்றது இருக்குது. சாத்தானை நம்ம எப்படி எதிர்கொள்ளலாம்? வேதாகம கூற்றின்படி பார்க்கும் பொழுது சாத்தானுடைய தந்திரங்களுக்கு எதிராக தேவனுடைய பிள்ளைகள், அதாவது இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற, நான் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டேன் அப்படின்றவங்க, ஏசப்பாவை ரொம்ப நேசிக்கிற பிள்ளைகள் பிசாசுக்கு எதிர்த்து நின்று தினந்தோறும் வேத வசனத்தை பைபிளை படிக்கவும் ஜெபிக்கவும் பாவ பழக்க வழக்கங்கள் எதுவும் அவங்க வாழ்க்கையில் இல்லாமல் தங்களை காத்து கொள்வதிலும் தான் பிசாசுக்கு நமக்கு எதிராய் கொடுக்குற ஒரு எதிராக ஒரு அடியாக இருக்கும். பிசாசுக்கு கொடுக்குற பலமான அடியாக இருக்கும். பாவத்தை விட்டு விலகணும், தேவனை சார்ந்து வாழணும் அப்படின்றது வேதத்தினுடைய பைபிளின் கூற்று. சரி, சில வசனங்களை உங்களுக்கு நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். பிசாசை குறித்து எவ்வளோ ஆதாரங்கள் நமக்கு இருக்கிறது என்பதை இந்த ஸ்லைடில் பார்க்கலாம். பாவம் செய்கிற எவனும் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்து வருகிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கவே தேவனுடைய குமாரன் தோன்றினார். 1 யோவான் 3:8 வாசித்தோம்னா, பாவம் செய்கிற எல்லாருமே பிசாசினால் உண்டாயிருக்கிறாங்க. பிசாசு தான் அவங்களுடைய ஆண்டவர் அப்படின்றத வேதம் சொல்லாமல் சொல்லுது. ஏன்னா பிசாசு ஆரம்பத்திலேருந்து பாவம் செஞ்சுக்கிட்டு வரான். ஏன் இயேசு கிறிஸ்து வந்தார் இந்த பூமியில், ஏன் வந்தாருன்ற ஒரு மிகப்பெரிய விடையை இந்த வசனம் நமக்கு சொல்லுது. 1 யோவான் 3:8 படி பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கவே தேவனுடைய குமாரன், அதாவது இயேசு கிறிஸ்து வந்தார் இந்த பூமிக்கு. பிசாசுடைய எல்லா சேஷ்டியும் ஒழிக்க தான் அவர் வந்தாருன்றத இந்த 1 யோவான் 3:8 நம்ம பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 11:3 நம்ம வாசிக்கிறேன். ஆனால் சர்ப்பத்தின் தந்திரத்தால் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டதை போல உங்கள் மனதும் கிறிஸ்துவின் மீதுள்ள உண்மையான தூய்மையான பக்தியிலிருந்து விலக செய்யுமோ என்று நான் அஞ்சுகிறேன். இந்த வசனத்தை எழுதுகிறவர் ஒரு ஊழியக்காரர். அவருடைய பெயர் பவுல். அவர் தேவனுக்காக இரத்த சாட்சியாக மரித்த ஒரு ஊழியக்கார். அவர் சொல்கிறாரு, எப்படி ஏவாளையும் ஆதாமையும் அந்த பாம்பு, அந்த பிசாசாகிய பாம்பு ஏமாத்துச்சோ, அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவின் மேலே இருக்கிற உண்மையான தூய்மையான பக்தி உங்களை விட்டு போயிடுமோ அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப பயப்படுறேன். அதாவது அதை சுத்த தமிழில் அஞ்சுகிறேன்னு சொல்லி இந்த மொழிபெயர்ப்பில் வித்தியாசமான ஒரு மொழிபெயர்ப்பில் எடுத்து நான் ஸ்லைடில் போட்டிருக்கேன்.
ஆனால் பயப்படுகிறேன் தான் வரும். அடுத்த ஒரு வசனத்தை பார்த்தீங்கன்னா யோவான் 10:10வது அதிகாரம் 10வது வசனம். இந்த வசனம் பிசாசை குறித்து தெளிவாக சொல்லுது. பிசாசு எப்படிப்பட்டவன் பார்த்தீங்கன்னா, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அதுக்கு மட்டும்தான் வரான். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது நிறைவாய் பெறவும் வந்தேன். இது கத்தோலிக்க டிரான்ஸ்லேஷன் படி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. ஆனால் மற்றொரு தமிழ் வேதாகம புஸ்தகத்துடைய மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லப்பட்டிருக்கு: திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். அவன் அதுக்கு மட்டும்தான் வரான். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். இதில் அது நிறைவாய் பெறவும் வந்தேன் இருக்குது. ஆனால் பரிபூரணம், ஒரு முழுமை அடைவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாராம். பிசாசாகிய திருடன் கொள்ளைக்காரன்கிட்டேருந்து நம்மளை மீட்கும்படி வந்தார். அதே போல் அடுத்த வசனம் யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம்: ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த வசனம் பிசாசினுடைய தந்திரங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க சொல்லி வசனம் நமக்கு ஒரு வார்னிங் போல கொடுக்கிறது. அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா 1 யோவான் 5:18. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, கடவுளால் நான் பிறந்திருக்கிறேன் அப்படின்றவன் பாவம் செய்யான்றத தெரிஞ்சிருக்கிறோம். ஆனால் தேவனால் பிறந்தவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? கடவுளால் நான் பிறந்திருக்கேன். அதாவது இது சரீர பிரகாரமான ஒரு பிறப்பில்லை. தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து பிறந்து அந்த பிறப்பை சொல்லலை. ஆவிக்குரிய ஆன்மீக ரீதியான ஒரு பிறப்பில் பிறந்தவன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால, இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டதுனால அவங்க தேவனால் பிறந்து வர்றாங்க. தேவனுடைய பிள்ளை ஆகிடுறதுனால அவர்கள் தன்னை தானே காத்து கொள்கிறார்கள். அதனால் பிசாசுக்கு இடம் இல்லை. பொல்லாங்கன் அப்படின்ற பேர் வருது. ஏன்னா அவனுக்கு இன்னொரு பேர் பொல்லாங்கன். அந்த பொல்லாங்கன் அவனை தொடான். யாரை தொடான்? இயேசுவை விசுவாசித்து அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறவர் மேலே பிசாசினுடைய கை படாது. அடுத்த வசனம் எபேசியர் 6வது அதிகாரம் 10லிருந்து 18 வரைக்கும் உள்ள வசனங்கள் சொல்லியிருக்கு: கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஏன் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்படணும்? ஏன்னா அடுத்த 11வது வசனம் தெளிவாக சொல்லியிருக்கு: பிசாசினுடைய தந்திரங்கள், சாத்தானுடைய தந்திரங்களுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கணும்ப்பா. அதுக்கு உங்களுக்கு சக்தி வேணும். அதனால் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். எப்படி ஒரு யுத்தத்தில் ஒரு போர் வீரன் எல்லா யுத்தத்துக்குரிய யூனிஃபார்மையும் போட்டுக்கிட்டு நிற்பாரோ, அதே போல் இயேசு கிறிஸ்து தருகிற சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். அது என்னன்றத அடுத்த வசனத்தில் நான் வாசிக்கிறேன். ஏன்னா நமக்கு சாத்தானோட போராட்டம் இருக்குது. இப்போது குரானில் சொல்லப்பட்ட மாதிரி தஜால் கடைசி அழிக்க போகிற டைமில் தான் தெரியும். அது வரைக்கும் அவர் பொய் சொல்லுவார், ஏமாற்றுவார், மக்களை தீய வழியில் நடத்துவாருன்றது குரானுடைய கூற்று. ஆனால் இதுவும் அதுவும் ஒரே மாதிரி கிட்டத்தட்ட சிமிலராக ஒத்து போகிற மாதிரி இருந்தாலும் வேதாகமத்தில் சொல்லப்படுகிற பிசாசுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. குரானில் சொல்லப்படுகிற தஜால் ஆகிய பிசாசுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, சாத்தான் ஒளியின் தூதன். ஏன்னா அவன் விழுந்து போன தேவதூதன். அவனுக்கு கண்ணு குருடாக இருக்காது. தஜாலுக்கு இருக்கிற மாதிரி கண்ணு குருடாகவோ, ஒரு கண்ணு திராட்சை பழம் மிதந்து ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி அவனுடைய முகம் அவ்வளவு அசிங்கமாக இருக்காது. ஏன்னா பிசாசு ரொம்ப அழகு வாய்ந்தவன். ஏனென்றால் அவன் ஆரம்பத்தில் கடவுள் படைக்கும் பொழுது எசேக்கியேல் 28வது அதிகாரத்தில் எழுதியிருக்கு: பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, எஸ்பி, எந்திர நிலம் இப்படிப்பட்ட மாணிக்க கற்களால் பிசாசை உருவாக்கினதாக பிசாசுக்கு வரலாறு இருக்குது. பைபிள் சொல்லுது, சாத்தானுக்கு வரலாறு இருக்குது. ஆனால் இஸ்லாமியர்கள் குரான் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, தஜால் என்கிற அந்த அரக்கனுக்கு வரலாறு இல்லை, ஆனால் அவனுடைய உருவம் இப்படி தஜாலுக்கு இருக்கும் என்று குரானில் குறிப்பிட்டு இருக்காங்க. ஆனால் பைபிள் தெளிவாக சொல்லுது, நமக்கு போராட்டம் வெறும் சதையோடைய ரத்தத்தோடையும் இல்லை, பலவித துரைத்தனங்கள், இந்த உலகத்தை இந்த பூமியை ஆட்சி செய்கிற எல்லா அசுத்தாவிகளுடைய அதிகாரத்தோடையும், எல்லா விதமான விழுந்து போன
தேவதூதர்கள் தான் இன்றைக்கு பிசாசாக இருக்கிறார்கள். 1/3 அப்போ எத்தனை கோடிக்கணக்கான தேவதூதர்கள் பரலோகத்தை விட்டு வெளியேறி இருப்பாங்க. அப்போ ஒரு காலத்துல பரலோகத்துல தேவ தூதர்களாக வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு விழுந்து போன பிசாசாக மாறி இருக்காங்க. மற்றபடி அவங்க விசித்திரமானவர்கள் அல்ல, தேவ தூதர்களை தான் சொல்லுது. ஏன்னா அவங்களுக்கும் பவர் இருக்கு. அந்தகார லோகாதிபதிகள்னா இந்த உலகத்தை ஆளுகிற அசுத்த அதிபதிகளோடும் வானத்துல இருக்கிற பொல்லாத ஆவியினுடைய சேனைனா ஒரு திரள் கூட்டம், 1 2 3 பேர் இல்ல, கோடி கணக்கான திரள் கூட்டத்தோட நமக்கு போராட்டம் இருக்கு அப்படின்றது பைபிள் சொல்லுது. அப்ப பாருங்க, அசுத்தாவி பிசாசினுடைய ஒரு கூட்டம் இல்லை, அது பல கோடிக்கணக்கான கூட்டம் நிறைஞ்சதா இருக்கு. இதில் யார் தலைவன் பார்த்தீங்கன்னா லூசிஃபர் ஆகிய பிசாசு, அவன் தான் இதற்கெல்லாம் தலைவன். அப்போ 13வது வசனம் சொல்லுது, ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். ஏன்னா தீங்கு நாள் ஒன்று இருக்கு, அந்த தீங்கு நாளில் பிசாசை நம்ம எதிர்க்கணும். எப்பவுமே போராட்டம் இருக்கு, ஒவ்வொரு நாளுமே நமக்கு தீமையான நாள் தான். அப்போ சாத்தானை நம்ம எதிர்த்து நிற்கணும், சகலத்தையும் நம்ம செஞ்சு முடிக்கிறவங்களா நிற்கணும். ஏன்னா நம்ம பிசாசு கிட்ட ஏமாந்து விடக்கூடாது. அவன் தந்திரசாலி, அந்த தந்திரசாலி கிட்ட ஏமாந்து நம்ம போகாதபடிக்கு என்ன நம்ம யூனிஃபார்மாக நம்ம ட்ரெஸ்ஸு போடுறோம். அப்போது இந்த பைபிள் நமக்கு சொல்லித்தர காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்வாயுத வர்க்கத்தை ட்ரெஸ்ஸாக போட்டுக்கொள்ளுங்கள். அது என்னென்ன காரியன்றத இப்போ விளக்கமாக பைபிள் நமக்கு சொல்லுது. சத்தியம் என்னும் கச்சை, சத்தியம் என்னும் ட்ரெஸ்ஸை உங்கள் அறையில் கட்டிக்கொள்ளுங்க. கச்சைனா பெல்ட்டு, சத்தியம் என்கிற பெல்ட்டை உங்களுடைய இடுப்புகளில் கட்டிக்கொள்ளுங்க. நீதி என்கிற மார்க்கவசம், போர் சேவகர்கள் போடுவாங்க பார்த்தீங்களா, மார்க்கவசம். ஈட்டி பாய்ஞ்சிடக்கூடாது, அம்பு தொலைச்சிடக்கூடாது மார்பாகத்தாண்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷீல்டு மாதிரி ஒரு பாதுகாப்பு மாதிரி போடுவாங்க, அது பேர் நீதி. இயேசு கிறிஸ்து சத்தியம் நீதி என்கிற யூனிஃபார்ம் வச்சிருக்காரு. அதனால தான் சத்தியம் என்னும் பெல்ட்டு, நீதி என்னும் மார்க்கவசம். அப்போ சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சைனா அந்த சமாதானம், இந்த சமாதானம் இருந்தால் தான் உலகமெங்கும் போய் எல்லாரையும் நம்ம சமாதானப்படுத்தி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வர முடியும். அது எதுக்கு இந்த வசனம் குறிப்பிட்டு சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, பாதரட்சைன்னா வேற ஒன்றுமே இல்லை, இன்னைக்கு நம்ம போடுற செருப்பு தான் பாதரட்சைன்னு பழைய தமிழில் எழுதப்பட்டிருக்கு வேதாகமும். அப்போ அடுத்த வசனம் சொல்லுது, பொல்லாங்க நேயும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம். பிசாசு ஒவ்வொரு அம்புகளையும் எய்து கொண்டே இருப்பான், ஏதாவது ஒரு சோதனையில் இவன் விழமாட்டானா என்று சொல்லி. அப்போ பிசாசினுடைய எல்லா சூழ்ச்சிகளுக்கும் சோதனைகளுக்கும் தப்பி போகும்படியாக அந்த ஆயுதம், பிசாசு ஏறான் பார்த்தீங்களா, அந்த அம்பு, அந்த எதிராளி விடுற அம்பு ஒன்றுமே வாய்க்காமல் போகணும்னா எல்லாவற்றுக்கும் மேலே இப்போ இந்த சத்தியம் நீதி சமாதானம் இது எல்லாவற்றை விட விசுவாசம்னு ஒன்று இருக்கணும். விசுவாசம் என்னதுன்னா தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை. நான் இயேசுவை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், கடைசி வரைக்கும் அவரை விட்டு போக மாட்டேன்னு நம்ம என்ன போராட்டம் வந்தாலும் நிற்கிறோம் பார்த்தீங்களா. அந்த விசுவாசம் பைபிள் எதுக்கு சமமாக சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா கேடகத்துக்கு சமமாக சொல்லுது. ஒவ்வொரு போர் தளபதியும் கையில் என்ன வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேடகம். எதிராளி அம்பு ஈட்டி தாக்காதபடிக்கு எதை அவன் தூக்கி அடித்தாலும் அந்த கேடகம் நம்மளை காப்பாற்றுது. அதே மாதிரி தான் விசுவாசம் என்கிற இந்த கேடகம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிசாசுகிட்ட இருந்து நம்மளை காப்பாற்ற. அப்புறம் ரட்சண்யம் என்னும் தலைசீரா, எல்லாரும் தளபதிகள் ஒரு தொப்பியை போடுவாங்க, நான் யுத்தத்தில் இருக்கேன். அதே மாதிரி ரட்சிப்புனா இயேசு கிறிஸ்து நம்மளை காப்பாற்றி அவருடைய ரத்தத்தால் கழுவிருக்காரு பார்த்தீங்களா, அதுதான் ரட்சிப்பு, காப்பாற்றுதல். இயேசு கிறிஸ்து என்னை காப்பாற்றிட்டாரு, இந்த பாவ சாபம் இனி என்னை ஒன்றும் செய்ய முடியாது, அதுதான் ஒரு ரட்சிப்பு. ஒரு மனுஷனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கிது பார்த்தீங்களா. இதுக்கு முன்னாடி அவன் கெட்டவனாக இருந்திருப்பான், இப்போ அவன் நல்ல மனுஷனாக திருந்தி இயேசுக்காக வாழ்கிறான் பார்த்தீங்களா. அதுதான் ஒரு பெரிய பைபிள் சொல்கிற மொழியில் பார்த்தீங்கன்னா ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு என்கிற தொப்பியை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம படிக்கிறோம் பார்த்தீங்களா பைபிள் வசனங்கள். அந்த வசனம் எதுக்கு குறிப்பிடுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆவியின் பட்டயம், அதாவது ஆன்மீக பட்டயம். ஆன்மீக ரீதியாக நமக்கு ஒரு கத்தி இருக்குது, மற்றவனை வெட்டுறதுக்கு ஃபிசிக்கலான ஒரு கத்தி நம்ம யூஸ் பண்ணுறோம், அதை விட மேலான ஒரு கத்தி கடவுள் நம்ம கையில் கொடுத்துருக்காரு, அதுதான் பைபிள்.
அவருடைய வார்த்தைகள், அவருடைய வசனங்கள் தான் கத்தி அப்படின்னு சொல்லுது. இதுக்கப்புறம் கடைசி 18 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் எல்லாவித விண்ணப்பத்தோடும் எதனால் ஜபம் பண்ணுமா, சும்மா ஜபம் பண்ணுறது இல்லை, ஆவியினாலே ஜபம் பண்ணி பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையினால் ஜபம் பண்ணி அதன் பொருட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுமா. ஏன்னா பிசாசு நேரடியாக நம்மளை மோத போகிறதில்ல. நமக்கு வருகிற சூழ்நிலை, நமக்கு வர போராட்டம், ஐயோச்சே நான் ஏன் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், இயேசு சாமியை ஏற்றுக்கிட்டேன், இவரை விட்டுட்டு நான் அந்த பழைய தெய்வத்துக்கிட்டே போகலாமே, முந்தைய வணங்கின குல தெய்வத்துக்கிட்டே போகலாமே, அந்த போராட்டம் தான் இருக்குது பார்த்தீங்களா. அதுதான் கண்ணுக்கு தெரியாத போராட்டம். இப்போ நான் சொல்கிறது இது எதுவுமே கண்ணுக்கு தெரியாத போராட்டம். இப்படிப்பட்ட போராட்டத்தை தான் பிசாசு ஒவ்வொரு மனுஷன் மேலேயும் ஏந்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா நீங்கள் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கிட்டீங்கனாலே சாத்தானுக்கு பிடிக்காது. அதனால தான் அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, மறைமுகமாக இவங்க எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை வெறுத்து அவர் தெய்வமே இல்லைன்றத இவங்க வாயாலே சொல்லி அவரை விட்டு வெளியேறணும் அப்படின்றது பிசாசினுடைய திட்டம். ஏன்னா பரலோகம் போகக்கூடாது, சொர்க்கத்தை யாரையும் போய் சேரக்கூடாது, அதுவும் ஏசப்பாவை குல தெய்வமாக ஏற்றுக்கிட்டு போகக்கூடாதுன்றது சாத்தானுடைய மிகப்பெரிய திட்டம். அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இயேசு சுவாமியை தெய்வமாக ஏற்றுக்கிட்ட ஒவ்வொருவருடைய வீட்லேயும் பார்த்தீங்கன்னா பயங்கர போராட்டம், பயங்கர பிரச்சனை இருக்கும். அவங்களுக்கு சொல்ல முடியாத போராட்டம், பிரச்சனை இருக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிசாசு இப்படிப்பட்ட இயேசு சாமியை தெய்வமாக வணங்குற ஒவ்வொருவருடைய வீட்டையும் குறி வச்சு தாக்குறான். ஏன்னா கடைசி வரைக்கும் நம்ம நிலையா இயேசு சாமியை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நிற்கிறோமா, இல்லை இந்த பிரச்சனை இந்த போராட்டத்தை எல்லாம் பார்த்துட்டு எனக்கு இயேசு சாமியை வேணாம், எனக்கு இந்த பைபிளும் வேணான்னு சொல்லிட்டு ஓடுறாமா என்பதை பிசாசு நன்றாக கவனித்து கொண்டே இருக்கிறான். நம்மளை காட்டிலும் அவன் அவனை நம்ம இது வரைக்கும் பார்க்கல. ஆனாலும் அவன் கொடுக்குற இந்த பிரச்சனை, போராட்டம், கண்ணீர், கவலை இது எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது சாத்தான் என்பவன் ஒருவன் இருக்கிறான் அப்படின்றது ஊர்ஜிதமாகுது. சரி, இப்போ நான் இவ்வளோ தூரம் விளக்கிட்டேன். பைபிள் பார்த்தீங்கன்னா சாத்தானை பற்றி நிறையவே சொல்லியிருக்கு. அதில் நான் கொஞ்சம் தான் இதில் சேர்த்து உங்களுக்கு பார்த்து படிக்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லி விளக்கியிருக்கேன். அதுவும் சில வார்த்தைகள் நான் கட் காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டது நிமித்தமாக சில தமிழ் வார்த்தைகள் தவறாக இருக்குது. ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் மிக மிக தெளிவாய் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் குரானில் பார்த்தீங்கன்னா அவங்க தஜாலுன்றாங்க, சாத்தானுக்கு இன்னொரு பெயராக தஜாலுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய குரானில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு விளக்கங்கள் இல்லை. எங்கே பார்த்தாலும் சொன்ன விஷயத்தை திருப்பி இந்த குரானில் சொல்லியிருக்காங்க. கடைசி டைமில் ஈசா வருவார், உலகம் அழிய போகிற டைமில் அந்த தஜாலை அழிப்பார், மக்கள்கிட்ட இருந்து இந்த உலகத்தை காப்பாற்றி தருவார். ஆனால் தஜாலை பற்றின உண்மையான வரலாறு எங்ககிட்ட இல்லை அப்படின்றது குரானில் இப்படியாகி ஒரு 3-4 வாட்டியாவது அந்த வார்த்தை, அந்த பேராகிராஃப் திரும்பி வருது. ஆனால் பைபிள் மிக தெளிவாக சொல்லியிருக்கு. ஏன்னா நான் இதில் சாத்தானுடைய வரலாறை சேர்க்கலை, ஏன்னா அதிக நேரம் எடுக்கும்ன்ட்டு. ஆனால் சாத்தானுடைய வரலாறு எசேக்கியேல் 28வது அதிகாரத்தில் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜாவுக்கு ஒப்பிட்டு அவனுடைய வரலாறு சொல்லப்பட்டிருக்கும், தீரு ராஜான்னு சொல்லி. ஆனால் அந்த ராஜாவை பற்றி பேசலை கடவுள். ஏன்னா சகல விதமான ஞானத்தில் ஞானம், அவ்வளவு ஞானம் பிசாசு. அவன் முட்டாள் இல்லை, அவனை கடவுள் பிசாசை சாத்தானை உருவாக்கும் போது ரொம்ப புத்திசாலியாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீனியஸை விட பல மடங்கு ஜீனியஸாக அந்த சாத்தானை உருவாக்கினார்ன்றது எசேக்கியேல் 28வது அதிகாரத்தில் சாத்தானுடைய ஹிஸ்ட்ரியை நம்ம பார்க்கலாம். ஆனால் குரானில் தஜாலை குறித்த ஹிஸ்ட்ரி போடலை. குழப்பமான வார்த்தைகள், குழப்பமான வாக்கியங்களோட இந்த குரான் புஸ்தகம் இருக்குது. இப்போது இந்த 2 புத்தகத்தில் எது உங்களுக்கு தெளிவான புத்தகம் என்பதை நீங்கள் தீர்மானம் செய்கிறீங்களோ அந்த புத்தகத்தையே நீங்கள் வாசிங்க. அதில் உள்ள காரியங்களை இன்னும் ஆராய்ச்சி மிக உண்மையான தெளிவான விளக்கங்களை பெற்றுக்கொள்ளுங்க. அதுலேயும் முக்கியமாக இந்த பைபிள் என்கிற காரியம் என்னுடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும் பொழுது வேதாகமத்தில் பைபிளில் மிக தெளிவான கருத்துக்கள், ஒரே வார்த்தையில் தெளிவாக எப்படி பிசாசை எதிர்க்கலாம், பிசாசு எப்படிப்பட்டவன், அவனுக்கு என்னென்ன பெயர்கள் இருக்குது அப்படின்றத பற்றி பைபிள் தெளிவாக சொல்லியிருக்கு. ஆனால் குரானில் அப்படிப்பட்ட தெளிவான விளக்கங்கள் இல்லை. அப்போது என்னுடைய கண்ணோட்டத்தின்படி நான் பார்க்கும் பொழுது பைபிள் ஒரு
திறந்த புத்தகமாக இருக்குது. ஆனால் குரான் வந்து குழப்பமான வாக்கியங்களை கொண்டு எப்படி சொல்வது என்று தெரியாமல், ஆனால் எதிராளின்னு ஒருத்தர் இருக்கானா, அவன் இப்போ தெரிய மாட்டான், அப்புறம் தான் தெரிவான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்களே இந்த 2 புத்தகத்தில் எது சிறந்த புத்தகம் என்பதை தீர்மானித்து அதை உங்கள் வாழ்க்கையில் நல்வழி புத்தகமாக பயன்படுத்துங்க. இந்த சிறிய வீடியோ தொகுப்பின் மூலியமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.